நீட் தேர்வை பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 6 மணி வரை நடத்த தேசிய தேர்வு முகமை முடிவு செய்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். டார்வின், நீட் தேர்வை பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 6 மணி வரை நடத்த தேசிய தேர்வு முகமை முடிவு செய்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். அதாவது நீட் தேர்வானது தொடர்ச்சியாக சிபிஎஸ்இ என்ற அந்த மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கீழாக அந்த நீட் தேர்வானது நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் அது வரும் ஆண்டு முதல் தேசிய தேர்வுகள் முகமை என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக நடத்துவதாக மத்திய அரசானது தெரிவித்திருந்தது. இதனையடுத்து இது தொடர்பாக பல்வேறு மாற்றங்கள் மற்றும் பல்வேறு கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றன. காரணம் என்னவென்றால், கடந்த முறை நீட் தேர்வு போன்றவை நடந்தபோது பிற மொழி, அதாவது ஆங்கிலம் அல்லாமல் பிற மொழிகளில் உள்ள மாணவர்களுக்கு மொழிபெயர்ப்பு நடந்தபோது பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தது. அதில் பல்வேறு வினாக்கள் குளறுபடியாக இருந்ததால் மாணவர்கள் நீதிமன்றத்தை எல்லாம் அணுகினார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட் வினாத்தாளில் 49 கேள்விகள் தவறாக இருந்தது. அதாவது இந்த மொழிபெயர்ப்பு குளறுபடி இருந்ததால் அதற்கு மதிப்பெண்கள் எல்லாம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவிட்டிருந்தது. அதை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்திலிருந்து வழக்கானது தொடுக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது வரும் ஆண்டுகளில் இருந்து இந்த அதாவது மொழிபெயர்ப்பு நடத்தினாலும் அதை முழுமையாக சரியாக நடத்தப்பட வேண்டும். மேலும் தேசிய தேர்வுகள் முகமையானது இது குறித்து குறிப்பாக ஒரு தவறும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்வுகளை நடத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றமானது ஒரு வழிகாட்டுதல் உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதனையடுத்து தற்போது இன்று காலை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான பிரகாஷ் ஜவடேகர் இந்த தேசிய தேர்வுகள் முகமையுடைய அலுவலகத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் சில ஆலோசனைகளை நடத்தினார். அதன் பிறகு இன்று ஒரு பத்திரிகை குறிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த நீட் தேர்வானது மதியத்துக்கு பிறகு, அதாவது குறிப்பாக காலையிலே நடத்தப்படும் இந்த தேர்வானது தற்போது பிற்பகல் 2:30 அளவில் இருந்து 6 மணி வரை நடத்தப்படும் என்று அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், மாணவர்கள் தங்களை தயாரித்துக் கொள்வதற்காகவும் காலையிலே இந்த பல்வேறு கட்டுப்பாடுகள் இருப்பதனால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தற்போது இதை பிற்பகலுக்காக ஒத்திவைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலையிலிருந்து சற்று அவர்களுக்கு அவகாசம் கிடைத்தால் அவர்கள் தங்களை ரிலாக்ஸ் ஆக அந்த எக்ஸாமினேஷனை எழுதுவதற்காக ஒரு வசதியாக இருக்கும் என்பது போன்ற ஒரு விஷயத்தை அவர்கள் கையில் எடுத்துதான் இந்த தேர்வை தற்போது பிற்பகலுக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். சர்மிளா.